மேஷத்தில் ராகு இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அது வந்து செவ்வாயோடைய வீடு. அப்போ செவ்வாயோடைய காரகத்துவத்தையும் அது எடுத்துக்கும். அப்போ செவ்வாய்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கணவன். நார்மலாகவே அவங்க ஒரு ஜாதகர் ஜாதகரோ ஜாதகியோ அவங்களுக்கு இளைய சகோதரனத்தையும் இந்த செவ்வாய் தான் குறிக்கிறது அப்படிங்கிறதுனால, இந்த செவ்வாயுடைய வீட்டில் ராகு இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, அயல் நாட்டிலேருந்து கணவன் வரக்கூடிய வாய்ப்பு, இல்லைன்னா அவர்கள் தள்ளி போய் வேலை பார்க்கக்கூடிய இடம், அதே போல் அவங்களுடைய இளைய சகோதரத்துக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ், ரொம்ப கிட்டக்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். எல்லாத்துக்குமே ஒரு பரிகாரம் உண்டு. அப்படி செவ்வாயில் ராகு சேதரக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகள் அன்று ராகுவின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய துர்க்கையம்மன், காளியம்மன், துர்க்கையம்மனுடைய சன்னிதானத்தில் போய் ராகு காலத்தில் 3-4 ராகு காலம் செவ்வாய்க்கிழமை வரும் மதியம், அந்த நேரத்தில் போய் கொஞ்சம் குங்குமத்தை வாங்கி கொடுக்கணும். நல்ல அடர் சிவப்பாக இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி வெளிர் சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த குங்குமத்தை வாங்கி கொடுத்துட்டு அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை, அது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த உறவு காரகத்துவத்தை குறிக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து அவங்கள பாதுகாக்கும். மேஷத்தில் நம்ம வந்து உயிர்காரகத்துவத்துக்கு எப்படி ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கோம். இதே இன்னொரு ப்ளஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, செவ்வாய் என்றால் நிலம், நிலம், இந்த காடு, தோட்டம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இதை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். யாருடைய ஜாதகத்தில் மேஷத்தில் ராகு இருக்காங்களோ அவங்களுக்கு நிலச்சொத்து அதிகரிக்கும், அதற்குண்டான வாய்ப்பு அதிகரிக்கும்.